பல மாவட்டங்கள்லேருந்து பாவநாசத்துக்கு வராங்க. சந்தோஷம், வரவேற்போம் இல்லைங்களா. நல்ல சாமி தரிசனம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்காக துணியிலலாம் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதா முறையாக இருக்குது. சரி, துணியில் விடுறீங்க அப்படின்னா தாங்க இங்கே பாவம் போகும் அப்படி நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த தண்ணியில் முக்கி பக்கத்தில் இருக்கிற கூண்டில் போடுங்க. அதுக்கு தானே கூண்டு கட்டியிருக்கு. பாருங்கள், எத்தனையோ தொட்டியெல்லாம் இருக்குது. நீங்கள் போடுங்க. நம்ம நகராட்சி பணியாளர்கள் தினமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேர்த்து அதை குப்பையோடு சேர்த்து அதையும் எடுத்துகிட்டு போயிடட்டும். இன்றைக்கி டன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் குப்பையில் வந்துட்டு, சோப்பு கவரும் சாம்பு கவரும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற பெரிய ஒரு அரக்கன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக் தான். கவர்மெண்ட்டு தடை போட்டிருக்கு 2019 பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் எத்தனை பிளாஸ்டிக் கவர்கள் வந்து பாருங்களேன். காலில் எவ்வளோ கவர்கள் இன்றைக்கி தென்படுது அப்படின்னா நீங்கள் குளிக்கும்போது தெரியும், நம்ம காலை அப்படியே தடவிட்டு போவோம். ஒருத்தர் வருவார், அழகாக 1க்கு 2 சாம்பு போடுவார், சோப்பு போடுவார், ஜம்முன்னு குளிச்சுட்டு போவார், போயிடுவார் அவர். ஆனால் இங்கே இருக்க போகிறது நம்ம, தண்ணியை குடிக்க போகிறது நம்ம வந்துட்டு. இதோட முக்கியத்துவம் அறிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ மக்கள் தன்னார்வ தொண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நதியை. அவங்களும் நல்லதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து இருக்காங்க. அவர் விசாரித்து பார்த்தோம்னா அவர் ஏதோ மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார். நம்ம ஊரில் ஒரு நதியை நம்ம எவ்வளோ ஒரு பெருமையாக மெச்சிக்கிடணும், அதை எவ்வளோ ஒரு பெருமையாக பார்த்துக்கிடணும் தெரியுமா. முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டன் யூஸ் பண்ணாங்க, நூலாடைகள் யூஸ் பண்ணோம். அதிகபட்சம் அதோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துல துணியானது என்ன செஞ்சிடும், தண்ணியோட சேர்ந்து மக்கி அப்படி இதாகி போயிடும். அதில் தண்ணியோட அப்படியே கலந்து போயிடும், பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இன்றைக்கி யாருக்கு காட்டன் துணி யூஸ் பண்ணுற சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட லைஃபு தண்ணியிலே கிட்டத்தட்ட 6 வருஷம் 5 வருஷம் ஆகுங்கன்ட்டு தண்ணியோட கலைஞ்சி போகிறதுக்கு. ஏன்னா தண்ணிகள்லேயே இருந்து செஞ்சு ஒரு துணி 2 துணி அடைச்சி செஞ்சு ஒரு அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூட்டையாகவே அந்த இடத்துல சேர்ந்துடும். அதை ஒரு நாளைக்கு நம்ம நகராட்சி பணியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சிங்கன்னா அவங்க அதை எடுத்து செஞ்சு இந்த மாதிரி போய் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 16 டன்னு தண்ணி துணி மட்டும் எடுத்துருப்போம் நம்ம பாவநாசத்துக்கு முன்னாடி இருந்து. ஏன் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா இது வரை கிட்டத்தட்ட 8 டன் துணி எடுத்துருக்கோங்க. வெறும் துணி மட்டும்தான் எடுத்துருக்கோம். இது நம்ம பாவநாசத்துக்கு முன்னாடின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தெக்காரம்மன் வாசல், ஆனந்த விலாசு, அதுக்கப்புறம் ஐயா கோயில், அதையும் தாண்டி தலையணை இருக்குண்டு. தலையணை தாங்க நம்ம விக்ரமசிங்கபுரத்துக்கே வந்து குடிநீர் அமைஞ்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் சுத்திகரிப்பு பார்த்திங்கன்னா தலையணையில் தான் இருக்குது. அங்கே பார்த்திங்கனால ஏகப்பட்ட துணிகளும் சோப்பு கவரும் ஷாம்பும் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மிதந்து போகுது, கண்ணுக்கு முன்னே பாருங்கள் மிதந்து போகுது பாருங்களேன். இந்த தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அப்புறம் வந்து நம்ம சந்ததிகளும் இதே ஊரில் தான் இருக்க போகிறாங்க, அவங்களும் இதே தண்ணியை தான் குடிச்சு வர போகிறாங்க. நீங்கள் தாமிரபரணி தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் வேறு எங்கேயா தண்ணி குடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கு நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். காரணம் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, தண்ணி மேலே நம்ம வச்சுருக்கிற பிரியம். அப்பேற்பட்ட நதியை நம்ம வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு எங்களுடைய ஒரு விருப்பம். அதனால் எல்லா மக்களும் வந்து நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பை இருந்து நதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்துட்டு மேலும் மேலும் கூட நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம மட்டும்தான். தண்ணி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் இனிவரும் காலங்கள்லையாவது நம்முடைய ஒரே ஜீவநதி, நமக்காக இறைவன் கொடுக்கப்பட்ட வற்றாத ஜீவநதி அகத்திய மாமுனியும் அத்திரி மாமுனியும் நீராடிய ஒரு பெருமைமிக்க நமக்கு ஒரு இயற்கையாகவே தாமிரம் கலந்தது மூலிகை செடியெல்லாம் தவழ்ந்து வரக்கூடிய நம்ம தாமிரபரணி நதியை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும். அதனால் அந்த தாமிரபரணியை வந்து அழிவில்லாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக முன் வச்சு இந்த சீரிய முயற்சிக்கு எங்கள் முன்னுதாரணமாக இருந்த நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் உடல் பணியாற்றும் நகராட்சி பணியாளர்களுக்கும் தூய்மை பாரத இயக்கத்தை சேர்ந்த பணியாளர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி நம்ம தாமிரபரணியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பணியில் ஈடுபடும் போது பொதுமக்களும் தன்னார்வ தொண்டு அமைப்பை சேர்ந்தவர்களும் தன்னார்வலர்களும் பெருவாரியான அளவில் கலந்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.